அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இப்போ ரவா லட்டு பண்ணுறது காமிக்கிறேன். இது வந்து மெலிஸ் ரவை. ஓகே, பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். இது மெலிசாக இருக்கிறதுனால நான் மிக்சியில் போடலை. ஜஸ்ட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணணும், கொஞ்சம் நல்லா வறுக்கணும். அதாவது ரொம்ப ப்ரௌனெல்லாம் ஆகக்கூடாது, அந்த பச்சை வாசம் போகணும். கொஞ்சம் எதமான சூடாக இருக்கணும், ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரியெல்லாம் வச்சிடாதீங்க. சிம்மிலேயே ஓரளவுக்கு மீடியம் சைஸில் வச்சுட்டு சூடு பண்ணிடுங்க, அதாவது வறுத்துருங்க மெதுவாக. ஓகே, கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. கையை வந்து நம்ம வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கணும், ரொம்ப கை இதாகுது. இப்போ பாருங்கள், தொடுற அளவுக்கு தான் ஹீட் இருக்குது. ஓகே, அது வறுத்துட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறம் 1 கப்பு இது எடுத்துருக்குறேன், வெள்ளை ரவை. அதுக்கு வந்து அரை கப்பு வந்து நல்ல சுகராக இருக்கும். கொஞ்சம் கம்மி பண்ணிட்டிங்கன்னா மீடியம் சுகராக இருக்கும், அது உங்கள் இஷ்டம். ஓகே, அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இது 1/4 கப்பு அளவுக்கு நெய் ஊற்றி இருக்கிறேன். நெய் ஊற்றி அதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சம் அது ப்ரௌன் ஆனோடனே ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு அது நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா அந்த வெள்ளை ரவை, அதையும் இதில் கொட்டிக்கோங்க. இப்போ அது ஓரளவுக்கு ப்ரௌன் ஆயிடுச்சு. அந்த கேஷ்யூ நட்டெல்லாம் அது ஃபுல்லாக போடுறீங்கன்னா கேஷ்யூ நட்டு அந்த இது வந்து ப்ரோக்கன், ஸ்ப்ளிட்டு போடுறீங்கன்னா ஸ்ப்ளிட்டு போட்டுக்கோங்க. இப்போ நான் ப்ரோக்கன் தான் போட்டிருக்குறேன். ஓகே, அது ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வெள்ளை ரவையை கொட்டிக்க அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு இன்னும் எரிக்க வேண்டாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறிக்கோங்க. கிளறினா அந்த நெய்யிலேயே அது கொஞ்சம் நல்லா வெந்துடும். ஓகே, வெந்த பிறகு அது நல்லா கிளறின பிறகு அந்த சர்க்கரையும் அதில் கொட்டிட்டு அந்த சூட்லேயே ரெண்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ சர்க்கரை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு தூள் பண்ணியும் போட்டுக்கலாம், அது சீக்கிரம் இதாயிரும். இதுன்னா ஹீட்டில் வந்து கொஞ்சம் கடுக்குன்னு கடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப கடிக்காது. சின்ன சர்க்கரையாக இருந்தால் சீக்கிரம் டிசால்வ் கலங்கிரும், இல்லாட்டி கொஞ்சம் இதாக தெரியும். ஓகே, அப்புறம் இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்குன்னா கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க. இது காய்ச்சின பால் கொஞ்சம் அதில் ஊற்றிக்கிட்டு அதே இதில் கலரும்போதே நீங்கள் ஊற்றி எடுத்துட்டிங்கன்னா இப்படி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உருட்டை பிடிச்சிக்கலாம். இது சூடாக இருக்குது, நீங்கள் நினைக்க வேண்டிய ஆறி இருக்குன்னு சூடாக தான் நான் உருட்டை பிடிச்சிட்ருக்குறேன். ஓகே, ஈஸி மெத்தடு, ரொம்ப வேலையெல்லாம் இல்லை, ஈஸியாக முடிஞ்சிடும். என்ன அந்த பக்குவமாக இது பண்ணணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், உருட்டி வச்சுட்டேன். இப்போ சூடாக தான் இருக்குது லட்டு. அந்த இது பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், தேங்க்யூ.